லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னடி மிரட்டுறியா? ஏய், உன் அப்பா கிட்ட நான் யாருக்கிட்டையும் விஷயத்த சொல்ல மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணது எனக்கு தெரியும். யாருக்கிட்ட? ஐயோப்பா, என்னால முடியல. நீங்க அந்த அளவுக்கு நம்பிட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு சத்தியம்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி அழகா வலிச்சு வாயில போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி நான் எவ்வளவு சத்தியம் பண்ணிருப்பேன் தெரியுமா எங்க அப்பாக்கு. இப்போ ஒழுங்கு மரியாதையா வந்து சாப்பிட வரீங்களா, இல்ல நான் கௌதம கூப்பிட்டு போட்டு விடவா? ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஓ கௌதம், கத்தாதடி. அப்ப வாங்க வந்து சாப்பிடுங்க. ஏய், முடியாது. கௌதம், வரேன், வந்து தின்னு தொலைக்கிறேன். அப்படி வாங்க, நடங்க. எல்லாம் என் தலை எழுத்து. இந்த குட்டி பிசாசு கிட்டலாம் அடங்கி போகணும். எல்லாம் அக்காக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. முக்கியமா இந்த விஷயம் கௌதம்க்கு தெரியக்கூடாது. வரீங்களா இல்ல? கௌதம், வரேன். வாங்க வாங்க வாங்க, உட்காரு உட்காரு. நல்லா சாப்பிடுங்க. உட்காரு. அந்த ஸ்வீட் எடுங்க. மேடம்க்கு முதல்ல ஸ்வீட் வைக்கணும். ஏய், நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க கூட்டு, சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஏய், போதும். அட சாப்பிடுங்க. போதும்னு சொன்னேன். நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப பசியோட இருப்பீங்க, தெம்பா இருக்க வேணா. ஏய், சாப்பிடுங்க. போதும்டி. நீங்க ஃபேமிலியோட முக்கியமான சீஃப் கெஸ்ட். ஏய், சும்மா சாப்பிடுங்க. அண்ணா சாம்பார். குடிய தோண்டுங்க. ஊத்து. போது, நிறுத்து. போதும்லாம் சொல்லக்கூடாது, நல்லா சாப்பிடணும். உங்களுக்கு இதுக்கப்புறம் பசியே எடுக்க கூடாது. இந்திரா, போதும். சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ஒரு அப்பளம் தான், உங்களுக்கு மட்டும் 2 இல்ல 3 4. அட சாப்பிடுங்க, ரொம்ப பார்க்காதீங்க, சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா, நீங்க மனசு இறங்கி வந்து சாப்பிட்டதுக்கு. அப்பா, அவங்க சாப்பிட்டோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிம்மா, டிஸ்டர்ப் பண்ணலமா. நீ சம்பந்தியம்மா நல்லா கவனிச்சுக்கோ. சம்பந்தியம்மா சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. போங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. நான் பாத்துக்கிறேன். சாப்பிடுங்க சம்பந்தி. அப்புறம் என்ன பேபி, சாப்பிடலையா? ஏய், உங்க கோவத்தை எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாடு ஒரு கட்டு கட்டுங்க பாப்போம். சாப்பிட மாட்டீங்களா? அப்போ கௌதம், ஏய், சாப்பிடுறேன். நல்லா நல்லா அள்ளி சாப்பிடுங்க. நல்லா எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. ஏய் ராகினி, என்ன இது இப்படி பஞ்சத்துல கிடந்த மாதிரி அள்ளி அமுக்கிட்டு இருக்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு. சாப்பாடு நிறைய இருக்கு. அம்மாடி, ராகினிக்கு பயங்கர பசி போல. கொஞ்சம் பார்த்து நல்லபடியா கவனிச்சு விடு. சொல்லிட்டீங்கல்ல,
சிறப்பா கவனிச்சிடுறேன். நல்ல சாப்பிடு. தண்ணி தண்ணி. ஏய், என் வாழ்க்கையில யாரும் என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினது இல்ல. என்னை பத்தி தெரியாம நீ மேல மேல அசிங்கப்படுத்துற. இந்த ஜென்மத்துக்கு நான் உன்னை மறக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமா என்கிட்ட வாங்குவ பாரு. நல்லா பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க சாப்பிடுங்க, நல்லா அள்ளி போட்டு சாப்பிடுங்க. என்ன, சாப்பிட மாட்டீங்களா? கௌதம், ஃபோக்கஸ் நல்லா ஷார்ப்பா இருக்கட்டும். சார் சார் அது வைங்க சார். சார் 2 பேரும் ஒட்டி நில்லுங்க சார். மாமா மாமா கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இப்படி இது மாதிரி கொடுத்து அப்படியே பிடிச்சி இடுப்பு பிடிச்சிருச்சுடா. அப்படிதான் சார், அப்படிதான். ஏமா கையை கொடுமா. அரி ரெடியா? ரெடி சார். நீங்க மட்டும் கொஞ்சம் ஓரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரம் வாங்க. ரெடியா? கொஞ்சம் கொஞ்சம் சிரிங்க சார். மேடம் பார்க்குற மாதிரி பாருங்க சார். லைட்டா ஸ்மைல் சார், ஸ்மைல் சார். சார் இன்னும் கொஞ்சம் சார், இன்னும் கொஞ்சம் சார். ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு, மணிக்கணக்காகுமே. என்ன சொல்லு, நான் எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசுறேன். என்னால எதுவுமே பேச முடியாது. இங்க பாரு, என் வாழ்க்கையில நீ ரொம்ப முக்கியம். இந்த ஜென்மத்தில் வைக்க மாட்டார் போல இருக்கே. சார் வாங்க சார். சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஐயோ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? என்னாச்சு? எங்க சார் உங்க பிரதரு நான் என்னென்னமோ கிரியேட்டிவா பிளான் பண்ணி வச்சிருந்தேன் சார். கோஆபரேட்டிவே பண்ண மாட்டேங்கிறார் சார். அப்படியா? நான் ஹெல்ப் பண்றேன். பண்ணுங்க சார். ஹரி ஃபோக்கஸ் பார்த்து. சரி, நான் அப்புறமா பேசுறேன். பாய். அண்ணே, முதல்ல ஃபோனை கட் பண்ணு. சரி, நான் வச்சிடறேன். எப்ப பாரு ஃபோன் பேசிட்டு. அங்க பாரு, அண்ணி தனியா நின்னுட்டு இருக்காங்க. வாண்ணே, வா. இவரு கூப்பிட்டாவது வருவாரா? வந்துட்டார் போல இருக்குது. அது ஒன்றும் இல்லை சார். ரெடிங்க சார்? ஹரி ரெடி பண்ணிக்க சார். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரஜினி படம்லாம் பார்த்துருப்பீங்களா சார்? ஹீரோயினை அப்படியே பிடிப்பாங்க சார். இப்படி 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 அந்த மாதிரி சார். அப்படியே சாய்மா, சாய் வெக்கப்படாம சாய்மா. புடி 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 புடிங்க சார். ஹரி ரெடியா? அப்படிதான். அப்படியே அப்படியே அப்படிதான். அப்படியே மெதுவா அப்படியே புடி புடி. இது என்ன மூவிக்கான போட்டோ ஷூட்டா? சும்மா அதை செய் இதை செய்யணும். நான் என்ன செய்யறேனோ அதை போட்டோ எடுத்துக்கோங்க, போதுமா? அண்ணா, என்னண்ணா நீ இன்னைக்கு உனக்கு கல்யாணம்னு போட்டோ ஷூட் எடுக்கிறது எதுக்கு? 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அது ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும்ண்ணே. போன் பேசிட்டே இருந்தா எப்படின்னு? டேய், அவங்க சொல்ற மாதிரிலாம் என்னால செய்ய முடியாதுடா. எனக்கு வராது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஈஸி தான். இரு, நான் உனக்கு ஒரு டெமோ காட்டுறேன். சார் மே ஹெல்ப் யூ? சுமாரியா? இந்திரா, அண்ணனும் அண்ணியும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க கூச்சப்படுறாங்க. அதான் நம்ம 2 பேரும் கொஞ்சம் டெமோ பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஓஹோ. அதான் நம்ம 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளையா இல்லாமா?
இல்ல 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 அதுல பொண்ணு மாப்பிள்ள மாதிரி போஸ் கொடுக்கலாமான்னு கேட்டேன். பண்ணலாமே. வாங்க. ரெண்டு பேருக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா? அத நாங்க பாத்துக்கிறோம். ஓகே ஃபாலோ. நாங்க போஸ்ட் பண்ணி காமிக்கிறோம். அத நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அண்ணி ப்ளீஸ். சரி. ஐயோ மறுபடியும் வந்துருச்சே போனு. சார் 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 ஹலோ, ப்ளீஸ் ஒரு நிமிஷம். ஒரு half an hour சார். ஃபோன் அங்க வச்சுட்டு கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். சார் யோ, நீ எனக்கு ஆர்டர்லாம் போடாத. இந்த மாதிரி சினிமா தரமாலாம் போஸ்ட் கொடுக்கலாம் எனக்கு வராது. நீ எடுத்த வரைக்கும் போதும் போ. கௌதம் ஜி என்ன இப்படி பண்றாரு? சாரி சார். சார் போங்க சார். என்ன சார் ஏன் இப்படி பண்றாரு? எடுத்து வரைக்கும் செக் பண்ணி பாருங்க. இதோ பாருங்க. அப்படியே பின்னாடி வா. அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ பிசினஸ் டென்ஷன்ல இருக்கான் போல. இல்லனா ஜாலியா தான் இருப்பாரு. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. சரி. என்னடி, நான் கல்யாணத்துக்கு வரலன்ன உடனே அந்த ஆளு அவன் குடும்பம்லாம் ஊர்க்காரங்க கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாங்களா? அந்த குட்டி சாத்தானுக்கு அப்பதான் தெரியும் தன்னோட தப்பு என்னன்னு. சொல்லு. அக்கா, அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, துக்கப்பட்டது எல்லாமே நான் தான்க்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நீ கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தது உண்மைதான். ஆனா நம்ம மாமா இருக்காரே, அத இதன்னு பேசி எல்லாரையும் சகஜமாக்கிட்டாரு. அவரு உன் பங்குக்கு அந்த வீட்ல கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சூடு போட்டல்ல, அதே மாதிரி என் பங்குக்கு நானும் ஒரு சூடு போடணும்னு முடிவு பண்ணேன். சபாஷ்டி, ஏன் தங்கச்சி இல்ல, நீ அப்படிதான் இருக்கணும். முழுசா கேளு. நானும் வீம்பா உங்க வீட்ல கை நினைக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த ஆளும் அவன் சம்சாரமும் கெஞ்சுன்னு கெஞ்சினாங்க. ஆனா அந்த குட்டிச்சாத்தான் இந்திரா வந்து ஒழுங்கா சாப்பிடுவாங்க, இல்லனா கௌதம் கிட்ட வரதட்சணை கேட்டதை எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்லி என்ன சாப்பிட வச்சுட்டாக்கா. அதுவும் அந்த குட்டிச்சாத்தா அண்டா கணக்குல போட்டுருச்சு. எனக்கு ஒரே அவமானமா போச்சுக்கா. ஏய், சி, புலம்புறத நிறுத்து. அக்கா, அவ ரொம்ப பண்றாக்கா. சாப்பாட சாப்பிடுன்னு மூக்க முட்டை சாப்பிட வச்சுட்டாக்கா. என்னால துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. ரொம்ப பாடப்படுத்திட்டாக்கா. என்னால முடியலக்கா. அவளை ஏதாவது பண்ணணும்.
இல்ல நம்ம தோத்த மாதிரி ஆயிடும். தெரு நாய் கூட அதோட ஏரியாவுல கெத்தாதான் இருக்கும். அது அவ ஊரு, அவ இடம் இல்ல. அதான் இந்த ஆட்டம் போடுறா. இங்க வந்துதானே ஆகணும். அவளுக்கும் சேர்த்து அவ அக்கா வாங்கி கட்டிக்க போறா பாரு. ஆமாக்கா, அவளை விடக்கூடாது. சரி சரி, நீ சீக்கிரமா இங்க வா. அவங்க எல்லாரையும் இங்க கொண்டு வர வழிய பாரு. ரொம்ப நேரம் அங்க இருக்க கூடாது. முக்கியமா ஒரு ராத்திரி கூட அங்க தங்க கூடாது. சரியா? சரிக்கா. நல்லா இருக்கு. சொல்லுங்க சம்பந்தி. சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு அவ்வளோ அருமை. அதுலயும் அந்த பால் பாயசம் இருக்க அப்படியே இனிப்பு நாக்குல ஒட்டிட்டு இருக்கு. மறக்கவே முடியாது. ஏதோ என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன் சம்பந்தி. சொல்லாதீங்க சம்பந்தி. ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு தன்னடக்கம் ஆகாது, பாத்துக்குங்க. எல்லாரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா? அக்கா கிட்ட இப்பதான் பேசினேன். இப்ப எல்லாரையும் உடனே கிளம்பி வர சொல்லிட்டாங்க. சம்பந்தி, என்ன இப்படி திடுப்புன்னு கிளம்புன்னு சொல்றீங்க? அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, பொண்ணை இங்கேயேவா வச்சுக்க போறீங்க? புகுந்த வீட்டுக்கு அனுப்புற எண்ணம்லாம் உங்களுக்கு இல்லையா? அதுக்கு இல்ல சம்பந்தி. கல்யாணம் முடிஞ்சு மத்தியானம் பந்தி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பால் பழம் கொடுக்கல, நலுங்கு வைக்கல. அப்புறம் ராத்திரி சடங்கு வேற இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் எங்க வழக்கப்படி மாப்பிள்ளை வீட்டுல தான் நடக்கும். இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. சரி விடுங்க, அப்புறமா போட்டோ எடுத்துக்கலாம். இல்ல சம்பந்தி, பொண்ணு வீட்டுல நடக்கிறதா எங்களோட வழக்கம். அதுவும் இல்லாம இது பொண்ணுங்க மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதான். இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அக்கா உடனே வர சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல சம்பந்தி, நாளைக்கு எங்க குலதெய்வம் கோயில்ல வேண்டுதல் வேற இருக்கு. காவியா கல்யாணம் நல்லபடியா நடந்தா நேர்த்தி கட்ட செய்யறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதை முடிச்சுட்டு கிளம்பலாமா சம்பந்தி? ஏங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், அத மதிக்காம நீங்க குறுக்க பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ எதுவும் பேசாத, விடு. ராகினி, அவங்க தான் இவ்வளவு சடங்கு சம்பிரதாயம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு போல என்ன? ஆமா சித்தி, எனக்கும் அதான் சரின்னு படுது. பாவம், நாளில இருந்து இவங்க அண்ணியை பார்க்கணும்னா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தான் வரணும். இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு போட்டுமே. என்ன நீங்க நைட்டு தங்குறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பட்டிக்காட்டுல எப்படி தங்க முடியும்? ஒரு ஏசி கூட இல்லைங்க. அத விடுங்க, ஒரு நல்ல ரூமாவது இங்க இருக்கா? முதல்ல இத்தனை பேர் தங்குறதுக்கு இடமே இல்ல, அதுக்குள்ள பேச வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க எல்லாருக்குமே தங்கறதுக்கு இடத்த நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம். பக்கத்துல தான் பள்ளிக்கூடம் இருக்கே, அங்க நீங்க எல்லாரும் தங்கிக்கலாம். சரி. ஐய, என்னால பள்ளிக்கூடத்துல எல்லாம் படுத்து தூங்க முடியாது. சாச்சா, பெரியத்த சொன்ன மாதிரி நம்ம கிளம்பிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே ஹேமா, பாவம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. நீங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி பட்டிக்காட்டுல இருந்து வந்தவங்க தானே, உங்களுக்கு என்ன கவலை? என்னால முடியாது.
என்னங்க உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பொண்ணு எங்க கூட இருக்கட்டும். முறையா செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு குலதெய்வம் கோயிலையும் நேர்த்தி கடன் பண்ணிட்டு கிளம்பலாமே. அதுக்கு நீங்களாம் தான் பெரிய மனசு பண்ணணும். ஐயோ சம்மந்தி, என்ன சம்மந்தி, முதல்ல கையை கீழே இருக்குங்க. இல்ல சம்மந்தி, இங்க பாருங்க, என் அக்கா சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. அவங்க கிளம்ப சொல்லிட்டாங்க, நாங்க கிளம்புறோம். ஏ ராகினி, எதுக்காக இப்படி அடம்பிடிக்கிற? பொண்ணை பெத்தவரு அவ்வளோ இறங்கி வந்து பேசுறாரு, அவருடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் கூட புரிச்சுக்காம சும்மா முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல போனை போடு ஜெயாக்கு, நான் பேசிக்கிறேன். ஓ அப்படியா? எனக்கு என்ன, நான் போன் தரேன், நீங்க அக்கா கிட்ட பேசிக்கோங்க. நீ முதல்ல போனை போடுன்னு. ஹலோ அக்கா, நான் தான். சொல்லு. அக்கா, நீ சொன்ன மாதிரி எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டேன். ஆனா சம்மந்தி வீட்டுக்காரங்க அவங்க சம்பிரதாயப்படி நலங்கு செய்முறை எல்லாம் இருக்கு, இருந்து செஞ்சுட்டு அப்படியே ராத்திரி இங்க தங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மாமாவும் சப்போர்ட். நான் சொன்னால மாமா கேட்க மாட்டேங்கிறாரு. நீயே பேசு. ம். இல்ல ஜெயா, என்னன்னா நம்ம சம்மந்தி ஆசைப்பட்டாரு. அவர் ஆசைக்கெல்லாம் நாம ஆடக்கூடாது. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வழக்கம் என்ன, மாப்பிள்ளை வீட்டுல தானே எல்லாமே. கல்யாணம் முடிஞ்சதுமே இங்க கிளம்பி வந்திருக்கணும்ல. ஆமாம்மா, ஏற்கனவே அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்தாச்சு. இனி அவங்க சொல்றது எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, புரியுதா? அது இல்ல ஜெயா, பாவம் பொண்ணை பெத்தவரு, பாவம் பொண்ணு கூட ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப அவர் பொண்ணு அவர் வீட்லயே வச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு?